அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். 14 வீடியோ முடிஞ்சிருச்சு. இது 15வது வீடியோ. 10th சிலபஸ் தமிழ் புக்கில் 1வது இயல்லேருந்து 3வது இயல் வந்துட்டோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக மொழிபெயர்ச்சி இலக்கணம் எல்லாமே முடிச்சிருக்கோம். எல்லா வீடியோவும் லைனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக படித்த மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் ஷோ ஆகும். லைனாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தனியாக குறிப்பெடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் குறிப்பெடுத்து படிக்கணும்னா குறிப்பெடுக்கவே ஒரு நாள் ஆகும். அதுக்கப்புறம் படிக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் அரை மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும். 20 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கூடவே எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக படித்த மாதிரி இருக்கும். உங்கள் மெயின் சப்ஜெக்டை ஃபுல் டே படிங்க. இதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. இது மாதிரி படிச்சிட்டிங்கன்னா எல்லாமே படித்த மாதிரி முழுமையாக முடிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 விரிவானத்தில் கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஒரு பகுதி தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆசிரியருடைய பெயர் இந்த நூலை எழுதினார் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். எழுத்துலகில் இவருடைய பேர் கீரா. இவருடைய முழு பெயர் ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ண ராஜநாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர். இந்த பேர் கேட்கும்போதே தலை சுற்றுது. இருந்தாலும் ஆப்ஷனில் தான் கொடுக்க போகிறாங்க கேட்குறதுனாலும் நம்ம அதனால் ஞாபகம் வச்சுக்கினா போதும். ராயங்குடி ஸ்ரீகிருஷ்ண ராஜநாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர்ன்றது தான் இவருடைய முழு பெயர். இவருடைய ஊர் கோயில்பட்டிக்கு அருகில் உள்ள இடைச்செவல் கிராமம். அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ தூத்துக்குடி மாவட்டம். அப்போ முதல்ல திருநெல்வேலி மாவட்டம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பிரிச்சுட்டு அப்புறம் அது தூத்துக்குடி மாவட்டமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா கோபாலபுரம் கிராமம் முதல்ல, அப்புறம் கோபாலபுரத்து மக்கள். முதல்ல கிராமம், அப்புறமா கோபாலபுரத்து மக்கள் எழுதினார். அதுக்கடுத்தது கரிசல் வட்டார சொல்லகராதி. மக்கள் அவங்க ஒரு கரிசல் வட்டாரத்தில் ஒரு மாதிரி மொழி பேசுவாங்க. அந்த மொழி தமிழுக்கே அகராதி உருவாக்குனவர் தான். மக்கள் மொழிக்கே அகராதி உருவாக்குனவர் இவர் தான். கரிசல் இலக்கியன்றது இந்த புனைக்கதைகள் அதெல்லாம் சேர்த்து ஒரு கதையாக எழுதியிருப்பார். அதுக்கு கரிசல் இலக்கியம். அப்புறம் சிறுகதைகள் பார்த்திங்கன்னா கட்டுரை கூட எழுதியிருக்காரு. சிறுகதைகள் பார்த்திங்கன்னா மாயமான், கண்ணீர், நாட்டுப்புற களஞ்சியம், கோமதி, கதவு, பேதை, ஜீவன், கரிசல் கதைகள் போன்ற 20க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய கதைகள் கி ராஜநாராயணன் கதைகள் அப்படின்னு தொகுப்பாக வெளிவந்திருக்கு. எல்லா கதையும் ஒன்றா சேர்த்து தொகுத்து வெளிவந்திருக்கு. அடுத்து பாருங்கள், பணி பார்த்திங்கன்னா அவருடைய பணி இயல்பான பணி விவசாயம்தான். அப்புறம் இலக்கிய பத்திரிகையில் காமராசர்ன்ற ஒருவர் நடத்தின சோதனை என்ற ஒரு பத்திரிகையில் ஆலோசகராக பணி செஞ்சார். 40 வயசுக்கு மேலே தான் இவர் எழுத்தாளர் ஆனார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றினார். அதுக்கப்புறம் அவருடைய சிறப்பு குறிப்பு பாருங்கள், தன் சொந்த ஊரான இடைச்சொல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் அவங்க வாழ்க்கை காட்சியோட கற்பனையும் கலந்து இந்த நூலை எழுதியிருக்காரு. விடுதலை போராட்ட பின்னணியை கொண்டது இந்த நூல். 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றது இந்த கோபாலபுரத்து மக்கள். கரிசல் இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். இவரது மாயமான் சிறுகதை, முதல் சிறுகதை அதுதான். மாயமான்ற சிறுகதை தான் சரஸ்வதி என்ற இதழில் வெளிவந்தது. முதலாக எழுதின அந்த முதல் சிறுகதை, வெளிவந்த முதல் சிறுகதை அதுதான் மாயமான். அடுத்து பார்க்க பாருங்கள், இந்த கதையில் இருக்கிற வட்டார வழக்கு சொற்களுக்கு பொருள் இதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லிடுவேன். சுப்பையான்ற ஒருத்தரும் இன்னொருத்தர் கூட வேலை செய்கிறவங்களும் சேர்ந்து களை எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு பாய்ச்சல் களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி குடிக்கலான்னு வரப்போ, பாய்ச்சல்னால் இங்கே பாத்தி, அதுதான் வட்டார வழக்கு சொல். இது மாதிரி நிறைய சொற்கள் அங்கங்கே வரும் இதில். அப்புறம் அப்படி கஞ்சி குடிக்கிறதுக்கு வரப்போ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அண்ணமையா யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வரான். அண்ணமையான்றது சுப்பையனோட ஃப்ரெண்டு, நண்பன். அவனை கூட்டிகிட்டு வரப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாரு, அண்ணமையா யாரோ ஒரு சன்னியாசி எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கூட வேலை செய்கிற கொத்தாளி சொல்கிறாரு, வரட்டும் ஒரு வயிற்றுக்கு கஞ்சி வச்சுட்டு சாப்பிட்லாம்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வழக்கமாகவே அவங்களுக்கு அந்த வழியில் போகிறவங்க ரோடு ஓரம் நிலம்ன்றதுனால அடிக்கடி இது மாதிரி கஞ்சியோ தண்ணியோ கேட்டு அடிக்கடி வர்றது வழக்கம். அதை வச்சு சரி ஒரு வயிற்றுக்கு கஞ்சி வச்சுட்டு நாமளும் குடிக்கலாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இப்போ வந்து அன்னமையா அந்த வாலிபனை எப்படி பார்த்தாருன்ற கதைக்கு வரலாம். அன்னமையா வந்துட்டுருக்கும்போது ஒரு ஆள் வந்து நடக்க முடியாமல் ஆயாசமாக உட்காந்து எழுந்து வராரு. வந்து ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்து கால் நீட்டி உட்காந்துக்கிறாரு. ரொம்ப களைப்பாக இருக்கிறாரு அவர். அன்னமையா கிட்டே போய் பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் பேசக்கூடிய நிலையில் கூட இல்லை. ரொம்ப அதாவது களைப்பாக உட்காந்துட்ருக்கிறாரு. காலை நீட்டி கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. இவர் போய் அமைதியாக நின்று அன்னமையா பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த வாலிபன் வந்து சன்னியாசியோ பரதேசியோ இல்லை, அழுக்கு ஆடையெல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால ரொம்ப களைப்பாக இருந்ததுனால அப்படி தெரியுது. ஆனால் உண்மையிலே அவர் வந்து ஒரு வாலிபன். அப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்குறான். பார்த்ததும் தம்பி குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னமையா கிட்ட அந்த ஆள் கேட்குறாரு. அப்புறம் வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே நீச்சு தண்ணி கிடைக்கும், வாங்க என் தோலை பிடிச்சிக்கோங்க அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இல்லை நான் தனியாகவே நடந்து வரேன் மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கூட வராரு. மனசுக்குள்ளே நீச்சு தண்ணியா, ஏன்னா நீச்சு தண்ணி அவர் கேள்விப்பட்டது போல் இல்லை போல இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு. சரி கூட்டிகிட்டு போனோம்னா ஒரு வேப்ப மரத்தடியில் நிறைய மண்கலங்களெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பாதி வந்து கரிசல் நிலத்தில் பதிச்சிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த மூடிக்கு மேலே ஒரு தேங்காய் அளவு கல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து காக்கா குருவி எதுவும் அந்த விலங்குகள் யாரும் வந்து அதை தள்ளி விடக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போய் அந்த மண்கலயத்துலேருந்து ஒரு சிரட்டை எடுத்து, சிரட்டைன்றது இந்த கொட்டாங்குச்சி, அதை எடுத்து அதில் அந்த தண்ணி ஊற்றி கொடுக்குறாரு. அப்புறம் கால் மேலே பதனமாக வச்சு, பதனம்னா கவனமாகன்னு அர்த்தம், அந்த கால் மேலே வச்சு இப்படி இப்படி கொஞ்சமாக பாதியில் கலக்கி, அப்போ வந்து அதில் மகிழி எல்லாம் மேலே வரும். அந்த மகிழின்றது தான் சோற்று கஞ்சி. இதெல்லாம் தான் வட்டார வழக்கு. அப்புறம் அந்த கஞ்சியெல்லாம் கொடுக்குறாரு அந்த ஆளுக்கு. அவர் குடித்ததும் அப்படியே சொர்க்கமாக அவருக்கு அந்த தொண்டையில் போகும்போதே அவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே சொர்க்கமாக தூக்கம் வந்துடுது. அப்புறம் அந்த வேப்ப மரத்தடியிலே படுத்து நல்லா தூங்கிடுறாரு களைப்பு தெரிஞ்சதும். சரின்ட்டு இவர் அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறாரு அந்த களைப்பு தெரிகிற வரைக்கும். அன்னமையா அப்படியே ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்ததும் குழந்தை எப்படி தூங்குது அதை தாய் எப்படி ரசிக்கிறாளோ அப்படி ரசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருந்தாருன்னு இந்த கதையில் அப்படி சொல்லியிருப்பார். அப்புறம் முடிஞ்சதும் சரி வா நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் அவர் கண்ணு முழிச்சதும் கொஞ்சமாக கண்ணு முழிக்கிறாரு. முழிச்சதும் இவர் சொல்கிறாரு சரி வா. அப்போ அந்த கண்ணு முழிக்கிறப்போ கூட என்ன சொல்கிறாங்க, அழுக்கம், கொஞ்சம் அழுக்கம் தெரிஞ்சதான், அசைவுக்கு அழுக்கம்னு சொல்கிறாங்க பொழுது, அழுத்தம் அணுக்கம் அப்படின்றாங்க இதில். அப்புறம் உடனே அவர் கண்ணு முழிச்சதும் சரி வா நம்ம என்னுடைய நண்பன் நிலம் அங்கே இருக்குது, சுப்பையாவை தான் சொல்கிறாரு. வந்து அவர் படிக்கிறாரு, இப்போ வந்து களை எடுக்கிறாரு, லீவில் வந்துருக்காரு, களை எடுக்கிறாரு. அங்கே போனால் நம்ம சாப்பிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் அங்கே எல்லோரும் வட்டமாக உட்காந்து அந்த கம்பங்கஞ்சியை இடது கையில் வச்சு வலது கையால் எடுத்து அந்த ஊறுகாயெல்லாம் வச்சு வலது கையால் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்புறம் இவர் இடது கையிலேயே சாப்பிட்றாங்களேன்னு நினச்சி சரி அவங்க எல்லோரும் சாப்பிடும்போது வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இடது கையில் வச்சு எடுத்து சாப்பிடுவாரு. அன்னமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்து அவங்க எல்லோரும் மண்ணில் வச்சு கையை சுத்தப்படுத்திப்பாங்க. மண்ணில் கையை வச்சு அதே மாதிரி இவங்களும் மண் எடுத்து கையில் தேய்ச்சி சுத்தப்படுத்திப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஓய்வாக ஊர்க்கதைகள்லாம் பேச ஆரம்பித்தாங்க எல்லோரும். எல்லோரும் சுண்ணாம்பு கேட்குறதுக்கும் தீப்பெட்டி கேட்குறதுக்கும் சிலர் பக்கத்து தொகுதியில் போனாங்க. மணி வந்து திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி தூங்கிட்டான். நடுவில் போயிட்டுருக்கும்போது உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இவர். அன்னமையாக்கிட்ட வந்து அந்த ஆள் கேட்குறாரு. என் பேர் அன்னமையா அப்படின்வார் இவர். அன்னமையா எவ்வளோ பொருத்தமான பேர். அந்த கஞ்சி குடிச்சிட்டு 2வது சாப்பிட வராங்க இல்லையா அப்போ இது அப்படின்னாரு. எவ்வளோ பொருத்தமான பெயர். அவர் அன்னம் கொடுத்ததுனால அன்னமையான்றது பொருத்தமான பேருன்றாரு. அவர் வந்து இவர்கிட்ட கேட்பார் உங்கள் பேர் என்னான்ட்டு. என் பேர் வந்து பரமேஸ்வரன், அதை இப்போதைக்கு மறந்துடுங்க, என் பேர் மணின்னுவார். அந்த மணி தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அப்படியே கண்களை மூடி அமைதியாக தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாரு. அப்போ இதில் என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைலாம் எப்படி இருக்குது, அந்த மண்கலயத்தில் கஞ்சி கொண்டாடுறது,
அது மூடி வைக்கிறது, அதை எப்படி இடது கையிலேயே எடுத்து சாப்பிடுவாங்க, மண்ணிலேயே கையெல்லாம் சுத்தப்படுத்திக்குவாங்க. அந்த கரிசல் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த நிலையில் கூட வழியில் போகிற அந்த சன்னியாசிகள், பரதேசிகள், முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த உபசரிக்கிற பண்பு, விருந்தோம்பல். இந்த பாடம் முழுசுமே பண்பாடு விருந்தோம்பல் தான். அப்போ இந்த விருந்தோம்பல் எப்படி இருந்தது, அந்த இயலாத நிலையிலும் அடுத்தவங்களுக்கு எப்படி உதவுனாங்கன்றது தான் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கரிசல் இலக்கியம்னு சொல்கிறது. அடுத்து நம்ம கதை முடிஞ்சிச்சு. நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கணுன்னா அதில் புக்கில் படிச்சுக்கோங்க. நான் சுருக்கமாக கதையை சொல்லிட்டேன். அடுத்து இப்போ வட்டார வழக்குக்கு வரலாம். இது பாருங்கள், பாய்ச்சல்னா பாத்தி, இதெல்லாம் நடுவில் கதையில் வர்றது தான். பாய்ச்சல்னா பாத்தி, அதிகாலை வேளையில் ஒரு பாய்ச்சல் இது வந்து களை எடுத்துகிட்டு போய் கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அது பதனம்னா கவனமாக, கால் மேலே கவனமாக கலக்கலாம் அப்படிங்கிறது பதனம்னு வரலாம். முன்னே கதை அப்போ சொன்னேன். அடுத்து நீத்து பாகம்னா மேல் கஞ்சி. இது வந்து சாதாரணமாக நமக்கே தெரியும். நீத்து பாகம் மேலே வந்து அப்படியே சோறு இல்லாமல் மேலே தெளிவாக இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர். மகளின்றது தான் சோற்று கஞ்சி, கீழே வந்து ஆட்டும்போது மேலே சோறெல்லாம் வரும் இல்லையா, அது. அப்புறம் வரத்துக்காரன்னா புதியவன். அப்புறம் சடைத்து புளித்துன்னா சலிப்பு. இது எந்த இடத்துல வரும்னா, அன்னமையாவோட தாத்தா அந்த களை எடுக்கும் போதெல்லாம் அந்த காலத்தில் சடித்து புளித்து களை எடுத்துகிட்டு போனால் மறுபடியும் வந்துடுதுன்னு சலிச்சுக்காராம். அது மாதிரி ஒரு லைன் வரும். அதுதான் இது. அழுக்கம்னா அழுத்தம். தூங்கிந்து எழும்போது கொஞ்சம் அழுக்கம் தெரிந்ததுன்னா அதான் அசைவுன்னு நினைக்கிறேன். இவங்க அழுத்தம் தான் கொடுத்துருக்காங்கன்னா, அழுத்தம் அணுக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தொலைட்டெயில், தூரத்தில்ன்றதுக்கு தொலைட்டெயில், தொலைவில்னு அர்த்தம். அப்புறம் ரொம்ப தொலைட்டிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஆள், அந்த லைனு. அது அவ்வளோதான். இந்த இதில் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து வட்டார வழக்கு சொற்களுக்கு பொருள் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து தெரிந்து தெளிவோன்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் கரிசல் இலக்கியத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, கோயில்பட்டியை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் என்ன இருக்கும்னா தோன்றிய இலக்கியம் தான். அதாவது கோயில்பட்டியை சுற்றியுள்ள வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ந்தும் பேய்ந்தும் கெடுக்கும் மழையை சார்ந்து, காஞ்சி அதிகமாக காய்ஞ்சாலும் கெட்டுடும், அதிகமாக பெஞ்சாலும் கெட்டுடும் விவசாயம். அது மாதிரி மழையை சார்ந்து வாழ்கிற அந்த மக்களினுடைய மானாவாரி மனிதர்கள், சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம்தான் இந்த கரிசல் இலக்கியம் அப்படின்றது. கரிசல் மண்ணின் படைப்பாளி, முதல்ல கரிசல் மண்ணை பற்றி எழுதினவர் யாருன்னா கு. அழகிரிசாமி தான் முதல்ல எழுதினார். ஞாபகம் வச்சுங்க. இந்த கரிசல் மண்ணின் படைப்பாளி வந்து முதல்ல கு. அழகிரிசாமி அந்த மண்ணை பற்றி எழுதினவர். அதுக்கடுத்து கி. ராஜநாராயணனுக்கு முன்னாடியே அவர் எழுத தொடங்கினவர். அதுக்கடுத்து தான் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி எழுதினார். அவர் கரிசல் மண்ணை பற்றி மட்டும் எழுதினார். இவர் வந்து கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்திட்டார். வெறுமனே எழுதுறதை விட மக்களை சேரும்போது வந்து அது நிலையாக இருக்கும். இப்போது கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் இந்த கி. ராஜநாராயணன்னா. அதனால தான் இவர் வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. இதோட முடிக்கல, இவரோட இப்போவும் அந்த கரிசல் இலக்கியத்தை பற்றி எழுதிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி எழுதுகிறவங்களே இப்போ இருக்கிறவங்க யாருன்னா பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுசாமி, சோ. தர்மன், வேல ராமமூர்த்தி, இன்னும் பலரின் மூலமாக இன்னும் அந்த கரிசல் இலக்கியம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த கதையும் அந்த ஆசிரியர் குறிப்பு, இந்த வட்டார வழக்கு சொற்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இனிமேல் வந்து நம்ம கேள்வி பதிலுக்கு போகிறோம். வாங்க கேள்வி பதிலுக்கு போகலாம். வினாவிடைக்கு வந்துட்டோம். கோபாலபுரத்து மக்கள் வினாவிடை. கோபாலபுரத்து மக்கள் கதையை எழுதியவர் கி. ராஜநாராயணன். முதல் கேள்வி. செகண்ட் கேள்வி, எழுத்துலகில் கி. ராஜநாராயணன் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறார். கி. ராஜநாராயணன் சுருக்கமாக கீரான்னு எழுத்துக்கு வந்தப்புறம் அப்படி அழைச்சாங்க. கி. ராஜநாராயணன் இயற்பெயர், முழு பெயர் தான் இயற்பெயர், ராயங்குல ஸ்ரீகிருஷ்ண ராஜநாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர். ராஜநாராயணனின் காலம் 1922 முதல் 2021 வரை. ராஜநாராயணன் ஊர் இடைச்சவல் கிராமம், கோயில்பட்டிக்கு அருகில் உள்ளது. இது திருநெல்வேலி மாவட்டம், கோயில்பட்டிக்கு அருகில் உள்ளது. கி. ராஜநாராயணன் உருவாக்கிய அகராதி
கரிசல் வட்டார சொல்லகராதி. அதாவது மக்கள் பேசும் தமிழுக்கு அகராதி உருவாக்கியவர் ராஜநாராயணன் தான் முதல்ல. ராஜநாராயணன் எழுதி சரஸ்வதி இதழில் வெளிவந்த முதல் சிறுகதை மாயமான். வெளிவந்த ஆண்டு 1958. கரிசல் இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னா ராஜநாராயணன். அடுத்த கொஸ்டின் போகலாம். முதலாவது கேள்வி, ராஜநாராயணன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் மற்றும் ஆண்டு. இது வேணால் கேட்கலாம், அதனால் நீங்கள் ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோபாலபுரத்து மக்களுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது கிடச்சிச்சு. அந்த வருஷம்னா 1991 ஆண்டு. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றியவர் ராஜநாராயணன். பாய்ச்சல் என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் பாத்தி. பதனம் என்ற வட்டார வழக்கு சொல் குறிக்கும் பொருள் கவனமாக. சிரட்டை என்பதன் பொருள் கொட்டாங்குச்சி. கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. கோயில்பட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். ராஜநாராயணனுக்கு முன் கரிசல் மண்ணின் படைப்பாளி அழகிரிசாமி. அடுத்த கேள்விக்கு போகலாம். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் ராஜநாராயணன். இன்றுள்ள கரிசல் இலக்கிய பரம்பரை எழுத்தாளர்கள் ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, தர்மன், வேலராமமூர்த்தி. இதில் யாராவது ஒருத்தர் கூட கேட்கலாம் ஆப்ஷனில். இன்றுள்ள கரிசல் இலக்கியத்தின் பரம்பரை எழுத்தாளர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இதில் ஏதாவது எந்த பேர் கொடுத்தாலும் அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த பேரெல்லாம் அது எழுதுங்க. ராஜநாராயணன் ஆலோசகராக பணிபுரிந்த பத்திரிகையின் பெயர் சோதனை இலக்கிய பத்திரிகை. அதாவது அது காமராஜருடைய பத்திரிகை. அதாவது நான் காமராஜன்ற ஒருத்தர் நடத்தினார் அந்த இதழ். அதுக்கு இவர் ஆலோசகராக இருந்தார். ராஜநாராயணனின் இயல்பான தொழில் விவசாயம். ராஜநாராயணன் பெற்ற விருது சாகித்ய அகாதமி விருது, அப்புறம் இலக்கிய சிந்தனை விருது, தமிழக அரசின் விருது, கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் தமிழ் இலக்கிய சாதனை விருது, இது 2016. அப்புறம் மனோன்மணியம் சுந்தரனார் விருது கூட பெற்றார் இவர். வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளின் இவரால் தொடங்கப்பட்டு கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது. கரிசல் இலக்கியம். கரங்கு இசை விழவின் உரந்தை. இது என்னென்னா முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இது விரிவானத்துக்கு அப்புறம் கொடுத்துட்ருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு இந்த உரந்தைன்றது எந்த ஊரை குறிக்குது அப்படின்றது தான். இந்த வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. உரந்தை என்பது உறையூர், திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற உறையூர் தான் இந்த இறங்கு இசை விழவின் உரந்தை அப்படின்றது. இது பின்னாடி கொடுத்துருப்பாங்க புக்கில் உங்களுக்கு, முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயல்லையும் விரிவானத்தில் அதுதான் கொடுத்துருப்பாங்க. இதில் முதல் இயலில் என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னால், தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் 4 லைன் பிடிச்சிட்டு கடைசி லைன் இது சிறுமலைன்றது என்னன்றது. சிலப்பதிகாரத்தில் காடு காண்காய்வில் வந்திருக்கும். இந்த சிறுமலைன்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது முதல் இயலில். 2வது இயலில் என்ன வந்துச்சுன்னா, பல்பழ பழவின் பயங்கெழு கொல்லின்னு வந்துச்சு. அதாவது அந்த கொல்லின்றது எதை குறிக்குதுன்றது. இதுவும் அகநானூரில் 208/22 பாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை பகுதி தான் அந்த பயங்கெழு கொல்லி அப்படின்னு வந்ததாக சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே முன் தோன்றிய மூத்தக்குடியில் அந்த ஊர் எங்கே இருக்குதுன்றது அந்த இலக்கியத்தில் வர்றதை பற்றி எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க. இதில் இருக்கிறது உங்களுக்கு கரங்கு இசை விழவின் உரந்தை. இந்த உரந்தை தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. அகநானூரில் இது சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இந்த இயல் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. பாருங்கள், 23வது கொஸ்டின். ராஜநாராயணன் எழுத தொடங்கிய வயது. அவர் 40 வயதுக்கு மேலே தான் எழுதவே தொடங்கினார். 40 வயதுக்கு மேல். அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும் என்றவர் தஞ்சாவூர் கவிராயர். இது கற்பவை கற்ற பின்னில் ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. கடைசியில் சொல்லுவாங்க அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும்னு. அந்த பேராகிராஃப் எழுதினவர் அதை எடுத்து எழுதியிருக்காங்க, புக்கில் கொடுத்துருக்காங்க. அது சொன்னவர் யாருன்னா தஞ்சாவூர் கவிராயர். வரத்துக்காரன் என்பதன் பொருள் புதியவன். அதுதான் இந்த வட்டார வழக்கில் சொற்கள். இது அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லா கொஸ்டினுமே முடிஞ்சாச்சு. இது
கேட்டுக்கோங்க. அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.